அனைவருக்கும் வணக்கம். இது நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம கடவுளர் உருவங்கள ஓவியங்கள் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது ஒரு டிசைன். தமிழில் நம்ம சொன்னால் கருக்கோவியங்கள். பெரும்பாலும் பழைய கால கோவில்களுடைய கல் தூண்களில் இந்த வகையான அமைப்பை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு பூ, ஒரு இலை பிஞ்சு இலையாக இருக்க சொல்ல ஒரு வடிவத்தில் இருக்கும். அது மேலே 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 அந்த வளர்ச்சி அடைய சொல்ல அதோடைய வடிவமும் அதோடைய முன்னர் இருக்கிற அந்த சுருக்கங்கள் வரையும் அந்த பக்கவாட்டில் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் விரியும். அது போன்ற ஒரு அமைப்பும் கொடி வகையான ஒரு இலைகளுடைய அமைப்பும் ஒரு வட்ட கருக்கில் ஒரு வட்ட வடிவுக்குள்ள இது எல்லாத்தையுமே அடக்கி இருக்கிற ஓவியம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓவியங்கள் எல்லாமே எதற்குனா, நீங்கள் ஓவியம் பழகுறீங்க, இல்லை ஒரு கடவுளர் உருவம் வரையணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு கை உடைய பழக்கம், அதாவது நம்ம அந்த பெண்ணோ பேனாவோ பிடிச்சி பழக்கம் இல்லை, இப்போ தான் வரைய தொடங்குறோங்கிறவங்க இந்த வகையான இந்த கருக்கோவியங்களை பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த கை வளைவு நெளிவு சுழிவுகள் ரொம்ப அழகாகவே வரும். பெரும்பாலும் இந்த வகையான அமைப்பை பார்க்குறது கருங்கல்லுடைய தூண்களில் தான் நிறையவே இருக்கும். இந்த வட்டக்கருக்களான ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்குள்ளே எத்தனை இந்த வகையான அந்த அமைப்புகள் வருதுங்கிறத ரொம்பவே நம்ம எவ்வளோ உன்னிப்பாக நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு, பழைய கால கோவிலுக்கு போகிறீங்கன்னா சுவாமியை மட்டும் நின்று ரசிக்கிறாமல் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த சுவர்கள், அங்கே இருக்கிற தூண்களில் பார்த்தா இந்த வடிவங்களை நீங்கள் அழகாகவே பார்க்கலாம். இது போன்ற ஓவியங்களையும் இது மாதிரியான செய்திகளையும் அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த நம்ம வட்டக்கருக்கு தான் பார்த்துருக்கோம். இதில் சதுரக்கருக்குன்னு இருக்குது, அன்னவால் கருக்கு, குதிரைவால் கருக்கு, மகர கருக்கு, எவ்வளவோ இருக்குது. இந்த வகையெல்லாம் மட்டுமே இதுலேயே நம்ம நிறைய வகையான கற்கோவியங்களை பார்ப்போம். சாதாரண இப்போ இருக்கிற கோயிலில் இப்போ கல் தூண்கள் கிடையாது. இப்போ இருக்கிற ஆலயங்களில் சுதை தூண்கள்னால் அந்த சுதை தூண்களுமே ஒரு சிம்பிளாக போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு போக சொல்ல அதை கவனித்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு ஓவியத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.